தமிழ்நாடு பகுதியில் தான் இருக்கு நான் கருதுறேன். அங்க அண்மையில ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. அதுல நிலக்கரி சுரங்கம் அமைப்பதற்காக உடனே நாங்கள் சட்டமன்றத்தில் 3 மாதத்திற்கு கிட்டத்தட்ட 5 நாள் 23ஆம் தேதி என்று சட்டமன்றத்தில் ஒரு கவன தீர்ப்பு கொண்டு வந்து அந்த அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று அங்கே டெல்டா மாவட்டம் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம், அங்கே எந்த திட்டத்தையும் கொண்டு வரக்கூடாது என்று இந்த அரசுக்கு எடுத்து சொல்லி நாங்கள் கொண்டு வந்த சட்டத்தின் மூலமாக இந்த வடசேரியில் இருக்கின்ற பூமி பாதுகாக்கப்பட்டது. இல்லை என்றால் பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் உங்களுடைய விளைநிலங்கள், அந்த நிலங்கள் எல்லாம் பறி போயிருக்கும். உங்களுடைய நிலங்களை காப்பாற்றிய கட்சி அண்ணா திமுக கட்சி என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க. அது மட்டுமல்ல, இன்றைக்கு விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம், நீ எந்த நேரத்தில் போனாலும் பம்பு செட்டை இயக்கலாம். மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம், அதையும் இப்ப நிறுத்திட்டாங்க. இன்றைக்கு இந்த டெல்டா மாவட்டம் குறுவை சாகுபடி அதிகமாக செய்கின்ற பகுதி, இந்த பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு ஏதாவது இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அவர்களுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீடு தொகை பெறுவதற்காக அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற வரை பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகள் சேர்க்கப்பட்டு அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளை பாதுகாத்தது. இயற்கை சீற்றத்தால் பயிர்கள் சேதமடைந்தால் பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக அந்த விவசாயிகளுக்கு இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இந்தியாவிலேயே அதிகமா பயிர் காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இழப்பீட்டு தொகையை பெற்று தந்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். சுமார் 12,000 கோடி பெற்று தந்திருக்கிறோம். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டு, கடந்த 3 ஆண்டுகளாக இந்த குறுவை சாகுபடி விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் இடம்பெறவில்லை. 2 வருடத்திற்கு முன்பு டெல்டா மாவட்டத்தில் இருந்த விவசாயிகள், குறுவை சாகுபடி செய்த விவசாயிகள் கடைசி நேரத்தில் தண்ணீர் இல்லாமல் வறண்டு காய்ந்து பெரும் சேதத்தை சந்தித்தார்கள். அந்த காலகட்டத்தில் பயிர் காப்பீட்டு திட்டத்தில் அவளை சேர்க்காத காரணத்தினாலே கடும் சேதத்திற்கு ஆளாக மட்டுமல்ல கடும் துன்பத்துக்கு ஆளானார்கள். இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? எல்லா விவசாயி, அது மட்டுமல்ல உழவன் செயலி. இன்னைக்கு விவசாயி பயிரில் பூச்சி விழுந்தா அதை அப்படியே எடுத்து அனுப்பிச்சிங்களா, அதுக்கு என்ன மருந்து அடிக்கலாம் அதையும் நாங்கள் கொண்டாந்தோம். அது மட்டும் இல்லை, ஆங்காங்கே கூட்டம், அதாவது மார்க்கெட் சொசைட்டியில் என்ன விலைக்கு விற்போம் என்று தகவலை தெரிஞ்சுக்கலாம், உழவன் செயலிலிருந்து தெரிஞ்சுக்கலாம். அதையும் உங்களுக்காக கொண்டு வந்தோம். அது மட்டுமல்ல, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற வரை அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல நேரடியாக அந்த கொள்முதல் நிலையத்தை கொண்டு போன உடனே அப்படியே கொள்முதல் செஞ்சு உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் அனுப்பப்படும். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு நீங்கள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல்ல அங்க இருக்கிற நெல் நேரடி நெல் செட்டு முதலாக இந்த 7.5% உள்ளிட ஒதுக்கீட்டில் இடம் கிடைச்சு மருத்துவக் கல்வி பள்ளி மாணவர்கள் எம்பிபிஎஸ் டாக்டரா வெளியில் வந்துட்டாங்க. இது கிராமப்புற மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். பொன்மனச்செம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவர் அம்மா இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நாங்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஸ்டாலின் போற பக்கம்லாம் பேசுறாரு, எங்களுக்கு அபரிதமா இருக்குது மக்கள் ஆதரவு, எங்களுடைய கூட்டணி பலமா இருக்குது. 2026 சட்டமன்ற தேர்தலில் 200 இடங்களை வெற்றி பெறுகிறார் திரு ஸ்டாலின் அவர்களே. இங்கே ஒருத்த நாட்டிலே வந்து பாருங்கள், இந்த பகுதியில் இருக்கிற பூமியே ஆடுகின்ற அளவுக்கு மக்கள் வெள்ளம் ஆரவாரம் எழுச்சி. இப்படி இருக்கின்ற பொழுது நீங்கள் எப்படி 200 இடத்தில் வெல்ல போறீர்கள்? அதற்கு மாறாக 210 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி பெறும். ஏன்றா மக்கள் இந்த 4 ஆண்டு காலமா பட்ட துன்பம் வேதனை எல்லாமே மக்கள் பார்த்துட்டாங்க. ஆகவே 10 ஆண்டு காலம் 2011 இருந்து 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் போடப்பட்ட திட்டம் மூளை முடக்கில் இருக்குது. கடை கோட்டைக்கின்ற மனிதனுக்கு கூட அந்த திட்டம் போய் சேர்ந்ததில்ல. இன்னைக்கு
திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு விலைவாசி உயர்ந்து விட்டது. இன்றைக்கு அரிசி விலை உயர்ந்தாச்சு, பருப்பு விலை உயர்ந்தாச்சு, கடல் எண்ணெய் விலை உயர்ந்தாச்சு. இப்படி எல்லா விலைகளும் உயர்ந்து அடித்தட்டில் வாழ்கின்ற மக்கள் மிகப்பெரிய இந்த விலைவாசி துன்பத்தால் துடித்துக் கொண்டிருக்கின்ற காட்சி தமிழகத்திலே பார்க்கப்படுகிறது. இப்படிப்பட்ட ஆட்சி தேவையா? கட்டுமான பொருட்கள் விலை எம்சாண்ட் கிட்டத்தட்ட 3000 வித்தது 5500, இன்னைக்கு ஜல்லி 2000 வித்தது 4500, சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில் வெளிமார்க்கில் 240, இப்ப வெளிமார்க்கில் 340. மரத்தை கேட்க வேண்டியதில்லை. செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபா, திமுக ஆட்சியில் 10 ரூபா. இனிமேல் வீடு கட்ட முடியுமா திமுக ஆட்சியில்? இன்றைக்கு கட்டுமான பொருட்கள் விலை ஏறுகின்ற பொழுது, அத்தியாவசிய பண்டங்கள் ஏறுகின்ற பொழுது அதை சட்டத்தின் மூலமாக தடுத்து நிறுத்துவேன் என்று தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டீங்களே, என்ன செஞ்சீங்க இது வரைக்கும்? சட்டமன்றத்தில் நான் கேள்வி எழுப்பினேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.